Welcome students, welcome to Legend Academy. நாம இந்த வீடியோல 12th standard accountancy accounts from incomplete records ஓட part 2 தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதுல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம லாஸ்ட் வீடியோல நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல், டிராயிங்ஸ்லாம் கொடுத்தா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வச்சு எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோல இந்த ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டல் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா கொடுக்காம நமக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொன்னா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நாம டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல ரெண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட். இதுல கேபிட்டல் எந்த ஸ்டேட்மெண்ட்ல வரும்? பேலன்ஸ் ஷீட். சோ இந்த பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேபிட்டல்ன்றது என்னது? பேலன்சிங் ஃபிகர். இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல நாம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண நாம என்ன ரெடி பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் பேலன்ஸ் ஷீட். பட் we cannot call it this as a balance sheet because it is not prepared fully based on the ledger balances as in case of double entry system. நாம double entry systemல ledger balances find out பண்ணி balance sheet போடுவோம். அது balance sheet. ஆனா இந்த incomplete recordsல நாம capital find out பண்றதுக்கு ரெடி பண்ற இந்த statement balance sheet மாதிரி தான். ஆனா இத நம்ம balance sheet சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? Statement of affairs அப்படின்னு சொல்லணும். Okay student, இப்போ நாம illustration போகலாம். On 1st April 2017, Ganesh started his business with capital 75,000. On 1st April அப்படின்னா என்ன? இது opening capital. He did not maintain proper books of account. Following particulars are available from his books as on 31/3/2018. 31/3/2018 றது closing figures. So இந்த closing figures வச்சு நாம என்ன கண்டுபிடிக்க முடியும்? closing capital கண்டுபிடிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? cash 5,000, stock of goods 18,000, bills receivable 7,000, furniture 3,000, land and buildings 30,000. இது எல்லாம் என்ன? அசெட். சரிங்களா? இது ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல அசெட் சைடில் இதெல்லாம் போட்டுக்கலாம். டேட்டாஸ் 16,000. இது என்னது? இதுவும் டேட்டாஸும் நம்முடைய அசெட் தான். கிரெடிட்டாஸ் 9,000, கேஷ் அட் பேங்க் 24,000, பில்ஸ் பேயபிள் 6,000. இதுல கிரெடிட்டாஸும் பில்ஸ் பேயபிளும் நம்மளுடைய லயபிலிட்டிஸ். கேஷ் அட் பேங்க் அசெட். ஓகேவா? அது அசெட் சைட் போட்டுக்கணும். டியூரிங் த இயர் he withdraw 15,000 for his personal use. So drawings, he introduced further capital of 20,000 during the year. Calculate his profit or loss. இப்போ நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்திருந்தா ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸா கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் நமக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்காம அந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் கொடுத்துட்டு கேபிட்டல் மட்டும் கொடுக்கல. இப்போ நாம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ் as on 31st March 2018. அந்த டேட் நீங்க போடுறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நாம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். சோ அசெட் சைடுல அசெட்ஸ் எல்லாம் எழுதிருங்க, லைபிலிட்டிஸ் எழுதிருங்க. டோட்டல் வந்து அசெட்ஸோட டோட்டல் ஃபர்ஸ்ட் போடணும். 1,03,000 வருது. கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேயபிள் டோட்டல் வந்து 15,000 வருது. சோ நீங்க வந்து 1,03,000ல இருந்து இந்த 15,000 லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல் 88,000 வரும். இந்த 88,000ன்றது பேலன்சிங் ஃபிகர். சோ நீங்க கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர்னு போட்டு லைபிலிட்டி சைடுல 88,000 போடணும். இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். சோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 அப்படின்னு போட்டுட்டு க்ளோசிங் கேபிட்டல் இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? சோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம்ல as on 31/3/2018 எவ்வளவு? 88,000. ஆட் டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்கல 15,000 ஆட் பண்ணா 1,03,000 லெஸ் அடிஷனல் கேபிட்டல் 20,000. சோ 83,000 is what? adjusted closing capital. இதுல இருந்து நம்ம ஓபனிங் கேபிட்டல் கொடுத்தாங்கல 1st April 2017 ஸ்டார்டிங்ல அந்த அமௌண்ட் என்ன? 75,000. சோ லெஸ் பண்ணா நமக்கு என்ன? பாசிட்டிவ் ஃபிகர் 8,000 வருது. This is nothing but profit made during the year ending 31st March 2018. இப்போ நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல, நாம க்ளோசிங் கேபிட்டல் அரைவ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்காம ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்காம நாம ப்ராஃபிட் அரைவ் பண்ண சொன்னாங்கன்னா க்ளோசிங் கேபிட்டலும் ஓப்பனிங் கேபிட்டல் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு நம்ம போக முடியும். சோ இது மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போகலாம். Amit does not keep proper books of account. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018. Particulars கொடுத்திருக்காங்க. 1/4/2017ல ஒரு சில பேலன்சஸ் கொடுத்திருக்காங்க. 31st March 2018க்கு ஒரு சில பேலன்சஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 1/4/2017ல கொடுத்திருக்க பேலன்சஸ் வச்சு நாம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிக்கலாம். 31st March 2018ல கொடுத்திருக்க ஃபிகர்ஸ்லாம் வச்சு நாம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். சோ பேங்க் பேலன்ஸ் வந்து இங்க கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க 1/4/2017. சோ கிரெடிட் பேலன்ஸ்னா நீங்க liability சைடுல போடணும். டெபிட் தான் அசெட் சைடுல வரும். கேஷ் இன் ஹேண்ட் அசெட், ஸ்டாக் அசெட், டெட்டாஸ் அசெட், பிளான்ட் அசெட், ஃபர்னிச்சர் அசெட், கிரெடிட்டாஸ், liabilities. சில additional informations கொடுத்திருக்காங்க. Ahmed had withdrawn 40,000 for his personal use. He had introduced 16,000 as capital for expansion of his business. A provision of 5% on debtors is made. So நம்ம debtorsல வந்து ஒரு 5% provision போட சொல்லிருக்காங்க. Plant is to be depreciated 10%. இப்போ நாம first 2017 balances வச்சு opening capital கண்டுபிடிக்கணும். So இந்த assets எல்லாம் asset side போயிட்டு liabilities liability sideல போடுங்க. assets total first போடணும். 1,66,800 வருது. இதுல இருந்து liability 14,000 and 60,000 லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து opening capital என்ன வருது 92,800 balancing figure. So capital balancing figure னு போட்டு 92,800. இந்த 31st March 2018 ஓட balances வச்சு நாம என்ன பண்ணணும் closing capital கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரெண்டு adjustment கொடுத்திருக்காங்க. நாம இந்த adjustments எல்லாமே வந்து current yearல தான் நம்ம பண்ணணும். debtors இருக்கு இல்லையா 30,000 அதுக்கு வந்து 5% provision போடணும். 30,000 into 5/100 போட்டீங்கன்னா 1,500 வரும். அதை லெஸ் பண்ணி actual debtors காட்டணும். நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து 80,000 காட்டியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் 10% ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா 8,000. சோ லெஸ் பண்ணா 72,000. சோ டோட்டல் அசெட்ஸோட வேல்யூ என்ன 1,76,000. இதுல நமக்கு கிரெடிட்டார்ஸ் கொடுத்திருக்கிறது 72,000. இத லெஸ் பண்ணா நமக்கு வர பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ 1,04,000. இது என்னது கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல். சோ நம்ம கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் போட்டு 1,04,000 போடணும். இப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு. அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம். சோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2018 போட்டுக்கோங்க. நம்ம கண்டுபிடிச்ச க்ளோசிங் கேபிட்டல் 1,04,000. ஆட் டிராயிங்ஸ் கொடுத்திருந்தாங்கல 40,000. ஆட் டிராயிங் 1,44,000 less additional capital 16,000. This is adjusted closing capital 1,28,000 less opening capital 92,800. So the net figure is positive figure 35,200 is a profit for the year ending 31st March 2018. இப்போ நமக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு சப்போஸ் ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கலனா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரெடி பண்ணிட்டு நாம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆர் லாஸா கண்டுபிடிக்க நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நாம நெக்ஸ்ட் வீடியோல இந்த ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல இருக்கிற அந்த டேட்டாஸ் கிரெடிட்டாஸ் இதெல்லாம் கூட கொடுக்காம இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸா கண்டுபிடிக்க போறோம். அது எப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.